உங்களோட அந்த கெரியர் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்துட்டு நெறைய படங்கள் அண்ட் ஹிந்திலலாம் வந்துட்டு படம் பண்றீங்க அப்படின்னும்போது ஒரு நல்ல குரோத் இருக்கு. ஸோ இப்போ உங்கள நினைக்கும்போது எந்த அளவுக்கு நீங்க ஹேப்பியா ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கான ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா, தெரிஞ்சிருக்கும். அது கண்டிப்பா. பர்சனல். பட் ஆக்சுவலா நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சு 92ல பாஸ் அவுட் ஆனேன். ம். 92ல பாஸ் அவுட் ஆகி 92ல ஃபைனல் இயர் படிக்கும்போதே நான் அசிஸ்டண்டா போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் படம் வந்து அரண்மனை கிளின்ற ஒரு படம். அந்த அரண்மனை கிளியில அப்போ வந்து வடிவேலு வந்து செகண்ட் படம். ம். எனக்கெல்லாம் வாடா போடா ஃப்ரெண்டு அவரு. ஆமா. ஓகே. ஸோ நாங்களாம் ஒரு கேங்கு. நானு வடிவேலு எல்லாம் ஒரு கேங்கு. நல்ல ஃப்ரெண்டு. அவர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் படத்தில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தார். ரொம்ப நல்லா. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் படமே அவ்வளோ ஹெல்ப் பண்ணாப்புல வடிவேல் தான். எம்டன் உண்மையிலே. மகன். ஆமாம், எம்டன் மகனில். ஏன்னா அந்த ப்ராஜெக்டே வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அப்போ வந்து டைரக்டர் ஒரு சீன் சொல்கிறாரு. ம். அந்த சீன் நான் நடிக்க மாட்டேன்றாப்புல ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கில். ஸோ டேரக்டர் சொல்கிறாரு, இல்லை அது நடிக்கலைன்னா என்ன, நான் எப்படி, நான் பண்ண சீன் இது, நான் இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறார், நான் நிறைய பண்ணிட்டேன் இந்த மாதிரி சீனு. ம். ஸோ மறுபடியும் ரிப்பீட்டாக இருக்கும் ராஜா, நான் அது பண்ண மாட்டேன். அப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறது போகுது, ப்ரொடியூசர் போய் கன்வின்ஸ் பண்ணுறாரு. அப்புறம் நான் போய் கன்வின்ஸ் பண்ணுறேன். நான் போய் கேரனில் போய் நான் வேறு மாதிரி கொஞ்சம் ஸ்லாங்கை மாற்றி ரொம்ப ம். நம்ம பழைய இதுக்கு போய் பேசினேன் அவர்கிட்ட. ஆ. ஏய் என்னப்பா இது, எனக்கு ஃபஸ்ட்டு படம், நீ பாட்டில் நடிக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி அப்படின்னா, இல்லை ராஜா நான் அந்த மாதிரி நிறையா சீன் பண்ணிட்டேன், நல்லா இருக்காது. இல்லை எனக்காக நீ நடி. ம். நான் ப்ரொடியூசர்கிட்ட நானும் பேசி அந்த சீனை அப்புறம் தூக்கிடலாம். ம். ஆ? ஓ, அப்படி சொல்லிட்டீங்க. ஆமாம், அப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி, எனக்கு இது ஃபஸ்ட்டு படம், நீ பாட்டில் நடிக்க மாட்டேன்னு சொன்னால் படமே ட்ராப் ஆகிடும். ம். அவரும் வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுவார். ஸோ அதனால் நீ நடி, அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சீனை வந்து தூக்கிடலாம் எடிட்டிங்கில் அப்படின்னு நானும் சொல்லி ப்ரொடியூசரும் சொல்லி, அதுக்கப்புறம் அந்த சீனையும் ஷூட் பண்ணோம். ஆ. ஷூட் பண்ணி அப்புறம் ஃபைனலாக பார்த்துட்டு டைரக்டரே, சரி இந்த சீன் வேண்டாம். தூக்கியாச்சா? தூக்கியாச்சு அந்த scene. ஐயோ.